ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன்ஸில் 19 லட்சம் டே 1 கலெக்ஷன் உலகம் முழுக்க. அப்புறம் 2வது நாள் 3வது நாள் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகுது, அப்படியே ஒரு சில லட்சங்கள் ஏறிக்கிட்டே இருக்கு. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது 8 நாள் கழிச்சு 9வது நாள் கோடியில் வசூல் பண்ணிடுது. அது 10வது நாள் அதோட டபுள் மடங்கு வசூல் பண்ணுது. இந்த படம் 70 லட்சம் 80 லட்சம் வசூல் தாண்டுமா அப்படின்னு எதிர்பார்த்த எனக்கே இந்த படம் 7 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷன் சாப்டர் 1. ஸோ ஆமாங்க, ஏஎல் விஜயோட டைரக்ஷன்லேயே அருண் விஜய் அவர்களோட படம் ஒரு மிகப்பெரிய வசூல் நேற்று 10வது நாள் எடுத்திருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் அயலான் தொடர்ந்து நல்ல வசூல் எடுத்துட்டு இருக்கு. நேற்று ஞாயிற்றுக்கிழமையுமே பயங்கரமான ஒரு வசூல் எடுத்திருக்கு. ஹனுமான் ஒரு பயங்கரமான ஒரு அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கு. 20 கோடிக்கு மேலே நேற்று 10வது நாள் வசூல். இது இல்லாமல் குண்டூர் காரம், அப்புறம் கேப்டன் மில்லர், அப்புறம் மெர்ரி கிறிஸ்மஸ், அப்புறம் ஓஸ்லர், இது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்த மெயின் அட்டல் ஹூன் அந்த படம். இந்த படங்களோட வசூல் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு படத்தோட வசூலை பார்க்க போகிறோம். ஆயுஷ்மான் குரானா அவர்கள் நடித்து ஒரு மிகப்பெரிய வசூலை வாரி குவிச்ச ஒரு படம் தான், பயங்கரமாக பேசப்பட்ட ஒரு படம் அந்தாதுன். ஸோ அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல வீடியோ பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, மிஷன் இம்பாசிபிள் தான். மிஷன் இம்பாசிபிள் பார்ட் 1. அதில் டாம் க்ரூஸ் மேலே இருந்து ஒரு டீட்டெயில் எடுக்கிறதுக்காக வருவார். ஸோ அதுதான் அதில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை விஜய், விக்கி, செந்தில் நாதன், அப்புறம் கோபி த அல்டிமேட், அப்புறம் லேசி அப்படிங்கிற ஒருத்தர். இந்த 5 பேர் தான் முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கான ஃப்ரேமை பாருங்க, கெஸ் பண்ணுங்க. ஸோ வசூல்களை போகிறதுக்கு முன்னாடி லைக் அப்படிங்கிறத நிறைய பேர் ப்ரெஸ் பண்ண மறந்துடுறீங்க. தயவு செஞ்சு அதை இப்போயே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வசூல்களை போயிடலாம். மெயின் அட்டல் ஹூன் அந்த படத்தோட டே 3 கலெக்ஷன் இந்தியாவில் 2 கோடியே 84 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 15 லட்சம். இந்தியா முழுக்க இந்த படம் 6 கோடியே 66 லட்சமும், வேர்ல்டு வைடு 7 கோடியே 32 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 20 கோடி. அப்புறம் ஆப்ரஹாம் ஓஸ்லர் அந்த படத்தோட டே 11 கலெக்ஷன் கேரளாவில் 1 கோடியே 68 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 28 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. நேற்று ஒரு சூப்பரான வசூல் எடுத்திருக்கு. கேரளாவில் இதுவரையும் 21 கோடியே 71 லட்சமும், வேர்ல்டு வைடு 28 கோடியே 41 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருச்சு. சைந்தவ் அந்த படத்தோட டே 9 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 54 லட்சம், வேர்ல்டு வைடு 60 லட்சம். இதுவரையும் ஆந்திரா தெலுங்கானாவில் 14 கோடியே 95 லட்சமும், வேர்ல்டு வைடு 17 கோடியே 76 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 55 கோடி. கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி கிட்டே இந்த படத்துக்கு வியாபாரம் ஆயிருக்குன்னு வைங்களேன். ஸோ கஷ்டம்தான். நான் சாமி ரங்கா அந்த படத்தோட டே 8 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 85 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 8 லட்சம். இதுவரையும் இந்த படம் 26 கோடியே 20 லட்சமும், வேர்ல்டு வைடு 31 கோடியே 58 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஏன்னா இன்னொரு 4 கோடி இந்த படம் 4லேருந்து 5 கோடி வசூல் பண்ணிச்சுன்னா இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மெர்ரி கிறிஸ்மஸ் அந்த படத்தோட டே 10 கலெக்ஷன் இந்தியா முழுக்க இந்த படம் நேற்று 1 கோடியே 48 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 63 லட்சம். இந்தியா முழுக்க இது வரையும் டோட்டலாக 19 கோடியே 18 லட்சமும், வேர்ல்டு வைடு 21 கோடியே 38 லட்சம். இந்த படம் அப்படியே பிக்கப் ஆகிட்டு போகும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா படம் பார்த்தவங்க எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மிஷன் சாப்டர் 1 அந்த படத்தோட டே 10 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 2 கோடியே 61 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 73 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 7 கோடியே 2 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 7 கோடியே 70 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. மேபி ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகாவில் இந்த படத்துக்கு ஸ்க்ரீனிங் கிடச்சி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இன்னும் பெரிய வசூல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உண்மையிலே வேற லெவல் தரமான சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். இது இதோட நிற்க போகிறது கிடையாது. இன்னொரு தகவலுமே இருக்குது. ஸோ இது மேபி 50-50
உண்மையாக இருக்கலாம். வழக்கமாக ஒரு தமிழ் படம் 26வது நாள் 27வது நாள் மோஸ்ட்லி 28வது நாள் ஓடிடியில் வந்துடும். அதுக்கப்புறம் தேட்டருக்கு போகிற கூட்டங்கிறது கம்மியாயிடும். எவ்வளோ நல்ல படமாக இருந்தாலுமே, ரொம்ப நல்ல படம், ரொம்ப எல்லாருமே கொண்டாடுற ஒரு படம், இதை தேட்டர்களில் பார்த்தா தான்ப்பா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற படங்கள் மட்டும்தான் மறுபடியும் ரிப்பீட்டாக ஒரு படத்துக்கு போவாங்க. ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் கூட தேட்டருக்கு போவாங்க. ஆனால் இந்த படத்துக்கு அந்த நிர்பந்தம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா 40 நாள் வரையும் இந்த படம் தேட்டரில் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 41வது நாள் தான் இந்த படம் வந்து ஓடிடியில் விற்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா இந்த படம் தேட்டரில் இப்போ இந்த அளவுக்கு ஓடிட்டு இருக்குல்ல, இப்போ ஒன்றும் இல்லை, அடுத்த நாள் இப்போ திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமெலாம் இந்த படம் ஒரு 60 லட்சம் 70 லட்சம் எடுத்தாலே இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைகிறதுக்கு மோஸ்ட்லி பாசிபிள் இருக்குது. மறுபடியும் ஒரு வீக்கெண்டில் இந்த படம் பெரிய சம்பவம் பண்ண போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 25ஆம் தேதி நிறைய படங்கள் வந்தாலுமே அடுத்த வாரமும் இந்த பொங்கலுக்கு வந்த படங்கள் நிறைய டாமினேட் பண்ணும் அப்படின்னு நம்பலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு நல்ல வசூல் எடுத்திருக்கு மிஷன் சாப்டர் 1. ஹனுமான் அந்த படத்தோட டே 10 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 41 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 11 கோடியே 62 லட்சம், கர்நாடகாவில் 2 கோடியே 40 லட்சம், கேரளாவில் 9 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 6 கோடியே 10 லட்சம், ஓவர்சீஸில் 3 கோடி 23 கோடியே 62 லட்சம். நேற்று 10வது நாள் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. ஸோ நேற்று வந்து ஆந்திரா தெலுங்கானா அதே மாதிரியே ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பெரிய வசூல் எடுத்திருக்கு. 2 இடத்துலையுமே இந்த பெரிய வசூல். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலையுமே 40 லட்சத்துக்கு மேலே வசூல் எடுத்திருக்கு. சூப்பரான கலெக்ஷன். ஹனுமான் டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 2 கோடியே 72 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 91 கோடியே 69 லட்சம், கர்நாடகாவில் 15 கோடியே 99 லட்சம், கேரளாவில் 42 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 40 கோடியே 9 லட்சம், ஓவர்சீஸில் இந்த படம் 45 கோடியே 95 லட்சம், வேர்ல்டு வைடு 196 கோடியே 86 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 200 கோடியை நெருங்க போதுங்க இந்த படம். ஸோ நம்ம ஒரு 150 வரையும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம் டே 1க்கு. இப்போ பார்த்தா 250ல் 300 350 தாண்டி போய்டும்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கரமான வசூல் எடுத்து பயங்கரமான பிளாக் பஸ்டர் 2024 ஃபஸ்ட்டு பேன் இந்தியா ஹிட் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். அப்புறம் குண்டூர் காரம் அந்த படத்தோட டே 10 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 3 கோடியே 66 லட்சம், வேர்ல்டு வைடு 4 கோடியே 25 லட்சம். இதுவரையும் இந்த படம் 126 கோடியே 10 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 174 கோடியே 3 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் அயலான் அந்த படத்தோட டே 10 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 2 கோடியே 83 லட்சம், கர்நாடகாவில் 18 லட்சம், கேரளாவில் 5 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 7 லட்சம், ஓவர்சீஸில் 1 கோடியே 8 லட்சம், வேர்ல்டு வைடு 4 கோடியே 21 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டே 10 ஒரு சூப்பரான வசூலுங்க நேற்று தமிழ்நாட்டில் இந்த படம். அப்புறம் இதுவரையும் டோட்டலாக 45 கோடியே 13 லட்சம் தமிழ்நாட்டிலையும், கர்நாடகாவில் 2 கோடியே 74 லட்சம், கேரளாவில் 1 கோடியே 17 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 6 லட்சம், ஓவர்சீஸில் 17 கோடியே 37 லட்சம். இதுவரையும் 67 கோடியே 47 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்று நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ஏப்பா இன்னும் இந்த பட்ஜெட்டே இது தாண்டலை, அப்புறம் எப்படி இது வெற்றி படம்னு நீ சொல்கிற அப்படின்னு. இந்த படத்தோட பட்ஜெட் 80 கோடி, இந்த படத்தோட தேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கிறதுங்கிறது 40 கோடி. ஸோ 40 கோடி அப்படின்னா இந்த படம் வசூல் ரீதியாக எவ்வளோ பண்ணுது, அதுலேருந்து ஷேர் அந்த 40 கோடியை தாண்டி வருதா, எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்குமே ப்ராஃபிட் கிடைச்சிதாங்கிறது தான். பட்ஜெட்டை தாண்டி போகணுங்கிறது எந்த அவசியமும் கிடையாது, எந்த கட்டாயமும் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா ஆதி புருஷி 700 கோடி, அப்போ அது 1400 கோடி வசூல் பண்ணாதான் அது ஹிட்டா? ஸோ அப்படி கிடையாது. 80 கோடி வசூல், 40 கோடி தேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. 40 கோடி தேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்குன்னா ஒரு 70லேருந்து 75 கோடி வசூல் பண்ணிச்சுன்னா ஒரு ஹிட்டு. அதுக்கு மேலே வசூல் பண்ணி அதுக்கு மேலே பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்துச்சுன்னா பிளாக் பஸ்டர், சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு நல்ல வசூல் எடுத்து கிட்டத்தட்ட அந்த ஹிட்டு அப்படிங்கிறது ஒரு கன்ஃபார்மாக அந்த ஒரு விஷயத்தை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு அயலான். அப்புறம் கேப்டன் மில்லர் அந்த படத்தோட டே 10 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 1 கோடியே 33 லட்சம், கர்நாடகாவில் 16 லட்சம், கேரளாவில் 13 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 15 லட்சம், ஓவர்சீஸில் 82 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 2 கோடியே 59 லட்சம் இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன். இதுவரையும் தமிழ்நாட்டில் 40 கோடியே 24 லட்சம், கர்நாடகாவில் 3 கோடியே 98 லட்சம், கேரளாவில் 2 கோடியே 86 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 கோடியே 22 லட்சம், ஓவர்சீஸில் 15 கோடியே 6 லட்சம், வேர்ல்டு வைடு இந்த படம் 66 கோடியே 36 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 50 கோடி, இந்த படத்தோட தேட்டரிக்கல் ரைட்ஸ் 32 கோடிக்கு போயிருக்கு. ஸோ எல்லா இடத்துலையுமே ப்ராஃபிட் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் மட்டும் அந்த 24 கோடி கிட்ட போச்சுல்ல, அது மட்டும் இன்னும் கொஞ்சம், அதாவது இன்னும் ஒரு 3 கோடி கிட்ட 2.5 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வர வேண்டியது இருக்கு. அப்படின்னா இன்னும் ஒரு 5 கோடி 4.5 கோடியிலேருந்து 5 கோடி வரையும் இந்த படம் தமிழ்நாட்டில் வசூல் எடுத்தால் போதும் இந்த படம் வெற்றி. ஸோ ஆல்ரெடி இட்டுன்னு தானே வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போதைக்கு தமிழ்நாட்டில் பீக்கில் போய்கிட்டு இருக்கிறது 2 படம், ஒன்று அயலான், இன்னொன்று மிஷன் சாப்டர் 1.
மிஷன் சாப்டர் 1 ஓப்பனிங்கில் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நிறைய பேர் என்ன இந்த படத்துக்கு நீங்கள் ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த படம் உண்மையிலே அந்த சமயத்தில் அவ்வளோதான் ஸ்க்ரீன் கிடச்சிது. ஒவ்வொரு நாளுமே பிக்கப் ஆச்சு. இப்போது 10வது நாள் இந்த படம் 2 கோடிக்கு மேலே, அதாவது கிட்டத்தட்ட 3 கோடி கிட்ட உலகம் முழுக்க வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ மிகப்பெரிய வேர்ட் ஆஃப் மவுத்தில் பெரிய ஹிட்டான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு மிஷன் சாப்டர் 1. ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன் அந்தாதுன் அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2018ஆம் ஆண்டு வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணிச்சு. இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஸ்ரீராம் ராகவன். இவர் தான் இத்தனை வருஷம் கழிச்சு, அதாவது அந்தாதுன் மாதிரி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரை கொடுத்துட்டு இத்தனை வருஷம் 5 வருஷம் கிட்டத்தட்ட 6 வருஷம் பாருங்கள், 6 வருஷம் வெயிட் பண்ணி இப்போ மெரி கிறிஸ்மஸோட டைரக்டர் அவர் தான். படம் கூட ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெரி கிறிஸ்மஸ் எப்படி அந்தாதுன் வந்து ஒரு பயங்கர சம்பவம் பண்ணிச்சோ, ஒருவேளை இந்த படம் பார்க்கல அப்படின்னா இந்த படம் வந்து நீங்கள் உண்மையிலே உங்களை பயங்கரமாக அப்படியே சீட்டு நுனியில் கொண்டு போகிற ஒரு படம். அதுலேயும் முக்கியமாக அந்த பியானோ வாசிச்சுக்கிட்டு அவர் வந்து கண்ணு தெரியாமல் பியானோ வாசிச்சுக்கிட்டு இருப்பார். அந்த இடத்துல ஒரு மர்டர் ஒன்று நடக்கும். அந்த சீனு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் உங்களுக்கு ஹிந்தி தெரியணும், சப்டைட்டில் கூட உங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்லை. வெறும் படம் பார்க்குறது புரிஞ்சால் மட்டும் போதும், நீங்கள் உண்மையிலே எக்ஸைட் ஆகிடுவீங்க. ஆஹா, இப்படிப்பட்ட ஒரு சீனா, ஆக்சுவலாக இந்த படத்தை தான் அந்த கண் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரசாந்த் சார் வந்து ரீமேக் பண்ணுறாரு. ரொம்ப வருஷமாக அவரும் அந்த படத்தோட போஸ்டர் நிறையா செலிப்ரேஷனுக்குலாம் வந்து வாழ்த்துலாம் சொல்கிறாரு. ஸோ இதில் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான கேரக்டர், அதாவது ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் குரானா. அவர் தான் கண்ணு தெரியாத ஹீரோ. இதில் இன்னொரு ஒரு கேரக்டர் இருப்பாங்க, அவங்க தான் மெயின் தபு. ஸோ தபு வந்து பயங்கரமான ஒரு வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கேரக்டரில் தான் தமிழில் வந்து சிம்ரன் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் வந்ததுன்னா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வசூல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கண்ணை சொல்கிறேன். ஸோ அந்தாதுன் ஆக்சுவலாக தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் கிட்ட வசூல் பண்ண ஒரு படம். தமிழ்நாட்டிலே ஹிந்திலேயே ஒரு நல்ல வசூல் எடுத்திருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 17 கோடி. இந்தியாவில் 96 கோடி இந்த படத்தோட வசூல். ஓவர்சீஸில் 345 கோடி. என்னடா இது ஓவர்சீஸில் மட்டும் 345 கோடியா, என்னடா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, சைனாவில் மட்டும் இந்த படம் 330 கோடி கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு. அங்கே மட்டுமே மிகப்பெரிய கலெக்ஷன். வேர்ல்டு வைடு 441 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 17 கோடி பட்ஜெட்டில் மிகப்பெரிய வசூல், மிகப்பெரிய ஹிட்டு, பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் அப்படின்னு எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஸோ இந்த படத்தோட ஷேர் 58 கோடி. என்ன இவ்வளோ வசூலாக இருக்குது, ஷேர் கம்மியாக சொல்கிறேன். ஆக்சுவலாக சைனாவை பொறுத்தவரையும் நம்மளுக்கு தெரில அந்த ஷேர் அவங்க எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னு. ஓவர்சீஸு ஷேரு நம்மளுக்கு தெரியும், அதே மாதிரியே இந்தியா ஷேரு தெரியும். ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட நியர்லி 58 crore வருது. ஸோ சைனா கலெக்ஷனோட ஷேரை நான் இதில் இன்க்ளூட் பண்ணலை. ஸோ இதுவரையுமே இது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக தான் அமைஞ்சிருக்கு. சைனாவில் இது ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அமீர்கான் படங்கள் மாதிரி, அமீர்கான் படங்கள் அங்கே எப்படி ஒரு பெரிய வசூலை வாரி குவிக்குமோ அந்த மாதிரி ஒரு பெரிய வசூலை வாரி குவிச்ச ஒரு படம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். ஸோ இந்த படம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாராவது இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு பார்த்துருங்க. இது ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. பயங்கரமாக இருக்கும். உங்களுக்கு லாங்குவேஜ் புரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் இதை பார்த்துட்டு கூட அந்த கண்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை பார்க்கும்போது கூட பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.